What can you give God and what is actually God is expecting? நீ ஆண்டவருக்கு என்ன கொடுக்க முடியும்? ஆண்டவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள். அவர் செஞ்சதை சொல்லதான் முடியும். ஒண்ணு, அது அவருக்காக நம்ம மக்கள் மத்தியில் செய்யறது. அவர் சமூகத்தில் அவருக்கு நாம் என்ன தருகிறோம்? இந்த சரீரத்தையே பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பதே நீங்கள் செய்கிற புத்தியுள்ள ஆராதனை. அதை ஒன்றுதான் எதிர்பார்க்கிறார். You can express through worship that you love God so much. ஆராதனையின் மூலமா மட்டும்தான் உன்னால ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிற அப்படின்றத உன்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். Worship is an expression of love towards God. ஆராதனை என்பது ஆண்டவரை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்றத நான் வெளிக்காட்டக்கூடிய காரியம். நம்ம சர்ச்சில் சும்மா அதை டைம் பாஸ்க்கு பாடிக்கிட்டு ஆராதிச்சிட்டு இல்ல. ஆராதனையில் கர்த்தர் பிரியப்படுகிறார். துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். வசனம் சொல்லுது, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். 2-3 பேரை சேர்ந்து ஆண்டவரே நீர் பெரியவர்னு பேச ஆரம்பிச்சிட்டோம், சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், பெரியவரேன்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார்ன்றது 100% உண்மை. அது ஒருபோதும் மாறவே மாறாது. நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னால ஆண்டவர் திருப்பி எதையுமே தர முடியாது. மிஞ்சி போன நேரம் தரலாம், ஆனால் வர்ஷிப் கொடுக்கலாம் ஆண்டவருக்கு. அதை அவர் அங்கீகரிக்கிறார். சுகந்த வாசனையாய், அவருக்கு உகந்த பலியாய் அதை அவர் ஆண்டவர் அக்செப்ட் பண்றார். அதை தவிர எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ வர்ஷிப் டைம் கவனக்குறைவாக இருந்துடாதீங்க, கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. வர்ஷிப் பண்ணும்போது முழு பலத்தோடு ஆண்டவர் ஆராதிச்சோம். ஆமென்.